இது என்ன ஹோட்டலா இல்லை அன்னதான சத்திரமா? ஆளுங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கன்னா போய் உக்காரலாம்னா கூட இடம் இல்லை அப்படின்னு என்னையே யோசிக்க வச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க இது. நாங்கள் போன டைமும் அதுக்கு தகுந்த மாதிரி 1:30-2 மணி மதியம் டைமில் போனோம். நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சு. புத்தூர் ஜெயராம் கடை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக வந்து சிதம்பரம் ஹைவேல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்க. அது இப்படி தான் இருக்குங்கிறத நம்மளும் தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காகவே இதை பக்கம் கிராஸ் பண்ணோன்னே சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. வாசலில் என்ட்ரானோடனே நல்லா பெரிய கல் நிறைய இறாவை கொட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு இலை கீழே ஒரு பேப்பரையும் போட்டுடுறாங்க, கிளீனிங் ஈஸியாக இருக்கணும்னு. சாப்பாடு வச்சோடனே வெங்காய பச்சடியும் ஒரு கீரை கூட்டம் வச்சாங்க. மஞ்சள் இல்லாமல் வெள்ளை சாதத்தை அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. குழம்பு ஒன்று 4-5 குழம்பு கொடுத்தாலும் எனக்கு அதில் ஒரு எறா குழம்பு மாதிரி ஒன்று கிரேவி மாதிரி கொடுத்தாங்க. அது பிடிச்சிச்சு. எல்லாத்தையும் விட நம்ம அங்கே போனதை எறா தொக்கு சாப்பிட்றதுக்கு தான். அந்த தொக்கு ஆர்டர் பண்ண ஒரு பிளேட் 180 ரூபா. உண்மையை சொல்லணும்னா அந்த எறா தொக்குக்கு 180 ரூபா நம்ம தாராளமாக தரலாம். நல்ல காரசாரமான ஒரு எறா தொக்கு, நல்ல கெட்டியான தயிரும் தராங்க. அதுக்கும் 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட நீங்கள் இந்த எறா தொக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தாராளமாக போங்க. சீ ஃபுட்டோட நான் தயிர் சாப்பிட மாட்டேன். நான் போயிட்டு வந்துட்டு என்ன திட்டாதீங்க. தேங்க்யூ.